வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு 4th நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பவுல் மற்றும் தாலி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். பந்த் மற்றும் நகுல் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். ஹர்கா பவுல் மற்றும் கர்வாலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தரங்காமைல் மற்றும் புட்டி எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குல்சாரிலா நந்தா, அருணா ஆசாப் அலி, ஏபிஜே அப்துல் கலாம் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுநத பாதரன்னு சொல்லலாம். சித்த அத்வைத்தம் சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மத்திய ஏற்றால் மாநில ஆளுநர்களை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ரம்பா கிளர்ச்சி 1922 இருந்து 24 வரைக்கும் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில கோதாவரி பகுதியில நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் சுக்கோத்சவ். PM குசும் திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகத்தால 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் ஷரம் யோகி மந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதாதா ஆய் சனரக்ஷன் அபியான் விவசாய அமைச்சகம் 2018. சமகர சிக்ஷா கல்வி அமைச்சகம் 2018. PM ஜன் விகாஸ் காரியக்கரம் சிறுபான்மை 2018. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சூர்யகாந்த். 2025ஆம் ஆண்டு ராஜ் உத்சவ விருதை பெற்றவர் யார்? ரவீந்திர கரிசெட்டார். சர்தார் பட்டேலின் 150வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மோடி வெளியிட்ட நினைவு நாயகத்தின் மதிப்பெண்ண 150. தேசிய கடல் மீன்வள கணக்கெடுப்பு 2025ஐ தொடங்கியவர் யார்? ஜார்ஜ் குரியன். இந்தியா எந்த நாட்டில் IIT வளாகத்தை நிறுவும்? நைஜீரியா. சிரிக்கத் தித்தியக்கார காலமானார். அவர் யார்? தாய்லாந்தின் ராணி. கேமரூனின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பால் பியா. இவருக்கு 92 வயசு. உலகின் மிக வயதான ஜனாதிபதி இவர்தான். இங்கா ருபினின் லெத்துவனி நாட்டுடைய பிரதமர். இர்ஃபான் அலி கயானா நாட்டுடைய அதிபர். CP ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் 15வது துணை ஜனாதிபதி. ருபின் போர்டனட் சாக்கி சாம்போ மடகாஸ்கர் நாட்டுடைய பிரதமர். பேட்ரிக் ஹெர்மனி சிச்சிலஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. உலக உணவு பரிசு அறக்கட்டளையால் 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த வேளாண் உணவு முன்னோடியாக யார் கௌரவிக்கப்பட்டார்? சஞ்சீவ் கபூர். லீலா அபுலேலா பெண் பிரிண்டர் பரிசு வாங்கியிருக்காங்க. வருஷ தேஷ்பந்தே ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை விருது. கல்யாண் ஸ்ரேஷ்டா பெம் பகதூர் மல்லா விருது. ஈனோஸ் அகமது ஒட்டக சர்வதேச விருது. சோனாலி கோஷ் கென்டனார் மில்லர் விருது. 2025ஆம் ஆண்டில் $5 டிரில்லியன் சந்தை மூலதனத்துடன் உலகின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனமாக மாறிய நிறுவனம் எது? நிவிடியா. உலகின் மிக அதிக ஓபியம் உற்பத்தியாளர் மியான்மர். உலகின் மிக சக்தி வாய்ந்த லேசர் உருவாக்கிற நாடு ரோமேனியா. நைட்ரஸ் ஆக்சைடு வாயுவை வெளியிடும் 2வது மிகப்பெரிய நாடு இந்தியா. உலகின் 3வது பெரிய எத்தனால் உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் நாடு இந்தியா. கோலாலம்பூரில் எந்த தேதியில் இந்தியாவும் அமெரிக்காவும் 10 ஆண்டு பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர்? அக்டோபர் 31. இந்தியா மொராக்கோ நாட்டுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனம் இந்தியா முழுவதும் 300 மெகாவாட் சூரிய மின் திட்டங்களுக்கு DRDO உடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. 2025ஆம் ஆண்டு பெல்லமில் COP30 காலநிலை உச்சி மாநாட்டை பிரேசில் எந்த தேதிகளில் இருந்து நடத்தும்? நவம்பர் 10 to 21. தாய்லாந்து 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. நேபாளம் 10வது சர்வதேச வர்த்தக கண்காட்சி. ரொட்டர்டம் உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு. கனானாஸ்கிஸ் கனடா 51வது G7 மாநாடு. 52வது G7 மாநாடு பிரான்ஸ் நாட்டுல அடுத்த வருஷம் நடக்கப்போகுது. ரோம் 4வது கடலோர காவல்படை உலகளாவிய உச்சி மாநாடு. துபாய் 11வது உலக பசுமை பொருளாதார உச்சி மாநாடு. LNG பங்கரிங் உள்கட்டமைப்பிற்காக கொச்சின் துறைமுகம் மற்றும் BPCL இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின் மதிப்பு என்ன? 500 கோடி. SSB அதாவது சசஸ்திர சீமா பால் தேசிய பாதுகாப்பு பயிற்சி ஒத்துழைப்புக்காக
ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்காங்க. ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகம் போதைப்பொருள் குற்றங்கள் குறித்த ஆராய்ச்சி மற்றும் பயிற்சியை வலுப்படுத்த போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. வேலைவாய்ப்பு அதிகரிக்க தொழிலாளர் அமைச்சகத்துடன் சொமோட்டோ கையெழுத்திட்டு இருக்காங்க. உலக சிக்கன தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 31. மையக்கருத்து கான்கோர் யுவர் டுமாரோ. அக்டோபர் 4 உலக விலங்குகள் தினம். அக்டோபர் 10 உலக மனநல தினம், சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். அக்டோபர் 16 உலக உணவு தினம். அக்டோபர் 15 உலக கைக்கழுவும் தினம், உலக மாணவர் தினம், சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம். அக்டோபர் 24 உலக போலியோ தினம். அக்டோபர் 23 சர்வதேச பனி சிறுத்தை தினம்.